வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் டெய்லி ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாம உங்களுக்கு கரெக்டா ரீச் ஆகும். இன்னைக்கு திருமலா லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, திருமலா ஸ்ரீவாரி தர்சனத்துக்கு 1 மணி நேரத்திலேயே சுவாமி தர்சனம் பார்த்துட்டு வெளியே வர்ற மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்ன்றது டிடிடி இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லி நான் 2-3 வீடியோல கூட நான் சொல்லியிருந்தேன். சாதாரண பக்தர்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸோட சுவாமி தரிசனம் சீக்கிரம் பார்த்துட்டு வெளியே வர்ற மாதிரி பிளான் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, ஏபி சிஎம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் இந்த பிளான் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கு லாஸ்ட் வீக் ஏபி சிஎம் கூகுள் கம்பெனியோட பேசியிருக்காரு. கூகுள் கம்பெனி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்ன்றது அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு சம் க்ரோர்ஸ் செலவாகும். ஆனால் கூகுள் கம்பெனி என்ன சொல்லியிருக்கேன்னா, நாங்கள் ஸ்ரீவாரி சேவாவை நினச்சி நாங்கள் ஃப்ரீயாக பண்ணுறோம், ஃப்ரீயாக பண்ணித்தரோன்னு சொல்லியிருக்காங்க. இது பக்தர்களுக்கு ஒரு குட் நியூஸ். ஏன்னா இதுக்கு சம் க்ரோர்ஸில் செலவாகும். ஸோ அவங்க ஃப்ரீயாக பண்ணுறோம்னு சொல்லி ஏபி சிஎம்மோட சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக், அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் நான் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன். ஃபுல் டீட்டெயில்ஸ்ன்றது டிடிடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அப்புறம் நான் ஃபுல் டீட்டெயில்ஸ்ன்றது ப்ராசஸ் எப்படி நடக்கும்ன்றது நான் சொல்கிறேன். இது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கோங்க. லேட்டஸ்ட் அப்டேட்டாக பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் வீக் கூகுள் கம்பெனி திருமலாக்கு வரப்போகிறாங்க. அந்த டீம் ஸ்டடி பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்ன்றது இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அதாவது பக்தர்களை நம்ம ஆதார் கார்டோட லிங்க் ஆட்டோமேட்டிக்காக அங்கே லிங்க் இருக்கும். ஸோ பக்தர்களுக்கு ஃபியூச்சரில் இனிமேல், இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பார்த்தோம்னா, டோக்கன் சிஸ்டம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நம்மளை ஃபோட்டோ ஐடியான்றதை எடுத்துகிட்டு தர்ஷனத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி வைப்பாங்க. எல்லா பக்தர்களுக்கும் ஒரு பர்சனல் ஐடின்றது கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. கூகுள் கம்பெனி எல்லா பக்தர்களுக்கும் பர்சனல் ஐடி கொடுப்பாங்க. ஃபியூச்சரில் இனிமேல் நம்ம எல்லா புக்கிங்ஸும் பார்த்தோம்னா, தர்ஷனமு, சேவா, அகாமடேஷன், ஆன்லைன் ஆஃப்லைனு எல்லாமே நம்ம பர்சனல் ஐடி வச்சு தான் நம்ம புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அந்தந்த ஸ்டேட் பீப்புளுக்கு அந்தந்த லாங்குவேஜ்லேயே வர்ற ஃபெசிலிட்டி கூட கொடுக்க போகிறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பர்சனல் ஐடியில் நம்மளுக்கு தமிழில் வரும் எல்லா இன்ஃபர்மேஷனும். அதே போல் இப்போ கர்நாடகா, அவங்களுக்கு கன்னடாவில் வரும் லாங்குவேஜ். ஸோ அவங்கவுங்க மதர் டங்கில் இன்ஃபர்மேஷன் வரா மாதிரி பண்ண போகிறாங்க. அதே போல் ரூம் புக்கிங்ன்றது ஆஃப்லைன்னு பார்த்தோம்னா, இப்போ திருமலாவில் சிஆர்ஓ ஆஃபீஸ் அண்டை கொடுத்துட்ருக்காங்கல்ல, அதை பிரான்ச்சஸ் திருமலாவில் அந்தந்த காட்டேஜ் சிஸ்டம், அதாவது நம்மளுக்கு எந்த காட்டேஜ் வேணுமோ அந்த ஏரியாலேயே ஒரு பிரான்ச் வைக்கலாமான்ற மாதிரி கூட ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு நம்ம ஃபோனில் எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம பார்க்கலாம். அவங்க இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் மூலியமா எந்தெந்த ஏரியாவில் க்ரௌட் அதிகமாக இருக்குது, இப்போ கல்யாண கட்டான்னு வச்சுக்கோங்க, மொட்டை அடிக்கணும், எங்கெங்கே கல்யாண கட்டா இருக்குது, எந்த கல்யாண கட்டால் இப்போ எவ்வளோ க்ரௌட் இருக்குது, எந்த கல்யாண கட்டால் க்ரௌட் கம்மியாக இருக்குது, அதே போல் அகாமடேஷன் புக்கிங் க்ரௌட் எப்படி இருக்குது, எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு நம்ம அவங்கவுங்க மதர் டங் லாங்குவேஜ்லேயே இன்ஃபர்மேஷன்ன்றது நம்ம மொபைல்லேயே பார்த்துக்கலாம். ஸோ அது போல் சிஸ்டம் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இங்கே எல்லா பக்தர்களுக்கும் பர்சனல் ஐடின்றது கொடுக்க போகிறாங்க. அது ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மந்த்ஸ் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு இந்த தர்ஷனத்துக்கு அப்புறம் அந்த பர்சனல் ஐடின்றது கொடுக்குறோன்னு சொல்லி கூகுள் கம்பெனி சொல்லியிருக்கு. ஸோ இது பக்தர்களுக்கு ஒரு குட் நியூஸ். அதே போல் திருமலாவில் எல்லா இன்ஃபர்மேஷனும், இப்போ அகாமடேஷனுக்கு நம்ம க்யூவில் நின்றுட்டு இருப்போம், நின்றுக்கிட்டே இப்போ தர்ஷனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது உள்ளோ அன்ற இன்ஃபர்மேஷன் நம்ம மொபைல்லே பார்த்துக்கலாம். ஸோ வித் கவுண்டோட பர்சன்ஸ் எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ கவுண்ட் இருக்காங்க அன்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம மொபைலில் வந்துடும். ஸோ இது பக்தர்களுக்கு ஒரு குட் நியூஸ். ஏபி சிஎம் அவர் லாஸ்ட் வீக் திருப்பதி வந்தப்போ என்ன சொன்னாருன்னா, சாதாரண பக்தர்களுக்கு மெயின் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, 1 மணி நேரத்திலேயே சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியே வர மாதிரி பிளான் பண்ணி நான் கூகுள் கம்பெனி கூட நான் பேசிட்டு இருக்கேன்னு சொன்னார். அதே போல் நெக்ஸ்ட் வீக் வரப்போகிறாங்க திருமலாக்கு கூகுள் கம்பெனி டீம். ஸோ இதுதான் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ இனி ஃபியூச்சரில் நம்ம எல்லா புக்கிங்கும் நம்ம பர்சனல் ஐடி வச்சு புக் பண்ணுற மாதிரி வரும். அதோட ப்ராசஸ் எப்படின்றது டிடிடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தப்புறம் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா, தர்ஷனத்துக்கு 24 மணி நேரம் வரைக்கும் ஆகுது.
எந்த டோக்கன் இல்லாம போற பக்தர்களுக்கு மேக்ஸிமம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போறதுக்கே பிளான் பண்ணிக்கோங்க. டெய்லி நைட் 9 மணிலேருந்து சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. டோக்கனோட ஸ்டேட்டஸ்ன்றது நம்ம டெலிகிராம் குரூப்ல நானு ரெகுலரா ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம்.